Assalamu alaikum and hello viewers, welcome to Riyana's recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒயிட் சுண்டலை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான். falafel எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். falafel தொட்டு சாப்பிடுறதுக்காக நான் hummus dip இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். First, falafel செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கான hummus dip வந்து நம்ம first செஞ்சிரலாம். அப்பதான் நம்ம falafel சுட சுட ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உடனே dip தொட்டு சாப்பிட முடியும். hummus dip செய்யறதுக்கான ingredient என்னென்னன்னு பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூனுக்கு நான் வெள்ளை எள்ளு எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு வேக வச்ச வெள்ளை சுண்டல் எடுத்துர்க்கேன். அப்புறம் அரை லெமன் ஜூஸ் தேவைப்படும். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூனுக்கு ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 4-5 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம வேக வச்சிருக்க ஒயிட் சுண்டல் 1 கப் இருக்குல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து எடுத்து வச்சிருக்க வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன், அப்புறம் 4-5 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, அரை லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூனுக்கு ஆயில். இதெல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்த்தாம நல்லா மிக்ஸில ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு. பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்போ falafel-க்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு hummus dip வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ falafel செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட் எல்லாம் என்னங்கறத பாத்துறலாம். நான் வந்துட்டு நேத்திக்கு நைட்டே வெள்ளை சுண்டல் வந்து ஒரு 200 கிராம் நல்லா ஊற வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். 4-5 பல் பூண்டு எடுத்துர்க்கேன். அப்புறம் மல்லித்தலை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏனா இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மசாலா ஐட்டம்லாம் என்னங்கறத பார்த்தலாம். 1 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள், அரை டீஸ்பூனுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் குருமிளகு தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊற வச்சிருக்க வெள்ளை சுண்டல் வந்து தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் கழுகி வச்சிருக்க மல்லித்தலை, அப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு மிளகாய்த்தூள், சீரகத்தூள், பேக்கிங் சோடா, குருமிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்க அரைச்சாச்சு. பாருங்க இந்த மாதிரி தருன்னு அரைச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ falafel செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். falafel உருண்டைகள் வந்துட்டு வடை ஷேப்பில் தான் தட்டுவாங்க. நான் வந்துட்டு வடை மாதிரி ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டணும். இல்லாட்டி நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு லைட்டாக வடை ஷேப்பில் தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தடிமனாக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இதை வந்து 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வடை வந்துட்டு ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு சைடு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதனால எல்லா வடைகளையும் நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ எல்லா வடைகளுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான falafel ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி அசெம்பிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு சென்டர் பகுதியில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹம்மூஸ் டிப்பை வந்து அதில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஹம்மூஸ் சாஸ் மேலே விரலை வச்சு அழகாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மாதிரி பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகாத்தூளை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபலாஃபல் வடைகளை வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு ஹம்மூஸ் டிப்பும் அப்புறம் ஓரத்தில் எல்லாமே ஃபலாஃபல் வடைகளை வச்சு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது சூப்பரான ஃபலாஃபல் வித் ஹம்மூஸ் டிப் சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.